காலாவுக்கு பண்ண ஒர்க் இருக்கு இல்லைங்களா? நான் வந்து அந்த அந்த படம் ரிலீஸ் அடுத்த நாள்ல இருந்தே நான் வந்து இந்த தொழில்ல இருந்து வெளியில போயிடலாம். அவ்வளோக்கு எனக்கு திருப்தி அந்த படம். அப்படியா? ம். அப்படி ஒரு ஒர்க் நான் ஆர்&டி பண்ணி பண்ணேன். அதாவது அப்படி ஒரு வேலை அதாவது செட்ல யூசுவலா என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துனாங்களோ, அதெல்லாம் இல்லாம நான் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்படிலாம் நான் அந்த வேலைய ஏதாவது ஒரு பண்ணேன். எக்ஸாம்பிள் குடுங்களேன். அதுல ரொம்ப திருப்தி உங்களுக்கு குடுத்த ஒரு விஷயம் இது எ அப்படின்ற மாரி. எனக்கு திருப்தினா, நான் அந்த படத்துல வந்து அதாவது ஒரு ஆர்ட் டைரக்ஷனாலே கோணி சாக்கு இருக்குல்ல, கோணி சாக்கு. அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வால்க்கு, ஏதாவது ஒரு ஃபேக் வாலு, எதுக்கா ஒரு இடத்துல கோணிய வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சினிமாக்குள்ள வரும்பொழுது நம்மளுக்கு இப்படி ஒரு வேலை, இப்படி ஒரு கேன்வாஸ் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது, கோணிய பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் உள்ள வந்தேன். அப்படிதான் யோசிச்சேன் நான். ஏன்னா, கோணி என்பது ஒரு ஒரு அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பூசி அடிக்கும் பொழுது, அது வந்து ஒரு வாரம் தாங்கும். அதுக்கு மேல வந்து அது அதாவது அதனோட தன்மை வீரியம் குறைஞ்சு அது வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகும். இது நம்மளுக்கு ஓரலா பார்க்கும்போது தெரியாது. ஒரு டிஓபி ஒரு ஷாட் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல டைட்டா பண்ணும் பொழுது, ஒரு ஹீரோ அங்க உட்கார்றாருன்னா, உட்காரும் பொழுது அவரு 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 இப்டி சாய்றாருன்னா, அது அப்படியே புஷ் ஆகும். வால் புஷ் ஆனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்காதுல்ல. வால் ஆடனா எப்படி இருக்கு? அப்படி. இதனாலவே நான் வந்துட்டு அந்த கோணிய வந்துட்டு எந்த படத்துல என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கோணி உள்ள வரக்கூடாதுன்றுவேன்.